எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மேடான பகுதிக்கு போய் ஆண்கள் எட்டி பார்ப்பாங்க. வர்றாங்களா, தூரத்துல ஏதாச்சும் ஒட்டாங்க வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க மஸ்ஜிது குபாங்கிற இடத்துல இருந்து தங்கி இருந்து அங்க ஒரு மஸ்ஜிதெல்லாம் கட்டிட்டு இங்க வர்றாங்க. வரும் பொழுது இங்க மதீனாவுக்குள்ள வரும்போது எல்லாம் கூப்பிடுறாங்க. யார சொல்லலாம், அவங்க நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒட்டகம் அதுக்கான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, அது எங்க போய் படுக்குதோ அதுதான் என்னுடைய தங்குமிடம் என்று சொன்னாங்க. சரியா? அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாம் சொல்லிட்டு ஒரு திருப்பார் ஒரு கோயில் தெரியுதா, ஒரு மார்பில் இடம் இருக்கு, அதே கலர்ல ஒரு திருமணம் ஹைட் கம்மியாக அந்த இடத்துல அந்த ஒட்டகம் படுத்து. அந்த ஒட்டகம் படுத்த உடனே அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க. தங்கிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிறது 2 அனாதை சிறுவருடைய இடம். அந்த அனாதை சிறுவர் இடத்துல இங்க மஸ்ஜித் அமைக்கணும், அந்த இடத்தை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த காசும் வாங்காம கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நீங்க அனாதை சிறுவர்களாக இருக்கிறீங்க, அதுக்கான உரிய காசுகளை வாங்கிட்டு தான் சொல்லி காசுகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலெக்ட் பண்ணி கொடுத்து கட்டப்பட்டு தான் மஸ்ஜித் நபவி. சின்ன அளவுல ஓலை கொடிச்சினால ஓலையினாலதான் வேயப்பட்டிருந்துச்சு. அதனால அந்த லைலத்துல் நிறைவேற்றி செய்யும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேற்றில என்ன செஞ்சாங்க, சரியா செஞ்சாங்க. அதுபடி சேருவதும் தண்ணீர் ஒழுகு மழை தண்ணீர் ஒழுகுறதுனால இந்த மாதிரி வந்தது. சரியா? இவர் இந்த இடம், அதாவது அந்த பெரிய சவுருக்கும் அந்த உள் மஸ்ஜிதுடைய கலர்லயும் ஒரு மாதிரி இருக்குல்ல,